சித்தராமையா குறித்து மோடி பகிர்ந்த குறுஞ்செய்தி திடீர் திருப்பம், நாடு முழுவதும் பரவல். கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக லோக் ஆயுக்தா போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கி 90 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என முடா முறைகேடு புகாரில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த சம்பவம் கர்நாடக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் அம்மாநில அரசுக்கு எதிராக மக்கள் பெரும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் எரிகின்ற நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவது போல முடா முறைகேடு புகாரில் முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராக வந்திருக்கும் உத்தரவு அமைந்திருக்கிறது. சித்தராமையா மனைவிக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்துவதில் முறைகேடு நடந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கினர். இதில் அரசுக்கு 40 கோடிக்கு மேல் வருவாய் இழந்திருப்பதாகவும் சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உடனடியாக வழக்கு பதிவு செய்து 90 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து தமிழக பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா, இந்த நாட்டு மக்களுக்கு சித்தராமையா லெக்சர் கொடுக்காமல் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த உத்தரவு நேர்மைக்கு கிடைத்திருக்கின்ற பரிசாக நான் பார்க்கின்றேன் என விமர்சித்திருந்தார். அதேபோல் ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பிரதமர் மோடி ஹரியானா மாநிலத்திற்கு பாஜக என்ன செய்தது என்று எடுத்து வைத்து வாக்குகளை சேகரித்தார். மேலும் இந்த மாநிலத்தில் ஒருபோதும் காங்கிரஸ் மீண்டும் அரியணையை ஏறிவிடக் கூடாது, 10 ஆண்டுகளுக்கு முன் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கொள்ளையடித்தது என்று காங்கிரஸை தாக்கிக் கொண்டே வந்து சித்தராமையாவையும் மோடி ஒரு பதம் பார்த்திருக்கிறார். அவர் கூறியதாவது: கர்நாடக முதல்வர் நிலம் முறைகேடு விவகாரத்தில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். கர்நாடக நீதிமன்றம் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆகையால் அப்படிப்பட்ட முதல்வரை கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கு ஹரியானா ஒருபோதும் வாய்ப்பு கொடுத்துவிடக் கூடாது என்று சித்தராமையாவை வைத்து ஹரியானாவில் சிக்ஸர் அடித்தார் மோடி. மேலும் தொடர்ந்து பேசியவர், தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளிலும் காங்கிரஸ் முறைகேடு செய்திருக்கிறது. அம்பேத்கரால் தான் பட்டியலின மக்களுக்கு இட ஒதுக்கீடு கிடைத்தது. அவர் அதை செய்யவில்லை என்றால் தலித்துகள் காங்கிரஸ் தேர்தலில் தோல்வியடையும் வரை காத்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் அதிகாரத்தில் இல்லையோ அப்பொழுது ஒதுக்கப்பட்டவர்கள் தங்களது உரிமைகளை பெற்றுள்ளனர் என்றும் காங்கிரசின் போலி சமூக நீதி முகத்திரையை கிழித்து எறிந்திருக்கிறார். எதற்கெடுத்தாலும் அம்பானி அதானி என ராகம்பாடும் ராகுல் காந்தி இது குறித்து வாய் திறக்க வேண்டும். தாங்கள் ஆளும் மாநிலங்களில் கூட ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியாத காங்கிரஸ் எந்த தைரியத்தில் இந்தியாவை ஆள துடிக்கிறது? இந்த செய்திகளை எல்லாம் கேட்கும் பொழுது காங்கிரஸ் ஆண்ட 10 ஆண்டு UPA ஆட்சியில் எழுந்த ஊழல் முறைகேடுகள் கண்முன்னே வந்து செல்கிறது என பொதுமக்களே கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.